வரும் ஜனவரி 6ஆம் தேதி புத்ராஜயாவில் அப்பீல் நீதிமன்றத்தின் முன் நடைபெறும் நஜீப் ஆதரவு பேரணியில் கட்சி இன பேதமின்றி ஆயிரக்கணக்கானோர் திரள்வர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாயிகா உறுப்பினர்கள் ஆயிரக்கணக்கில் அங்கு திரள்வர் என்று அக்கட்சியின் தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்தார். அதே சமயத்தில் பாஸ் கட்சி ஏற்பாட்டில் நடைபெறும் இப்பேரணியில் அம்னோ, பாஸ், பிர்சத்து போன்ற கட்சிகளின் ஆதரவாளர்களும் ஆயிரக்கணக்கில் திரள்வர் என்று அம்னோ தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ டாக்டர் அமர் ஜயித் அமீடி கூறினார். இப்பேரணியில் கலந்து கொள்வதற்கு நஜீப்பின் ஆதரவாளர்கள் 200க்கும் அதிகமான பேருந்துகளில் புத்ராஜயா வந்தடைவர் என்று சொல்லப்படுகிறது. டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கும் அம்னோவின் நேர்மை குறித்து ஜாசிகா தேசிய தலைவர் லிம் குவான் எங் கேள்வி எழுப்பியிருப்பதை நிராகரித்த துணை பிரதமருமான ஜயித் அமீடி, அது பாகான் நாடாளுமன்ற உறுப்பினரின் தனிப்பட்ட கருத்து என்றார். நட்பு கட்சிகளிடையே உரசலை ஏற்படுத்தக்கூடாது. இந்த ஒற்றுமை அரசாங்கத்தில் ஜாசிகாவும் இருக்கிறது. இந்த பேரணி விவகாரத்தில் அனாவசியமான கருத்துக்களை சொல்லி நட்பு கட்சிகளிடையே விரிசலை ஏற்படுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். குவானேங்கின் காலம் கடந்துவிட்டது. நடப்பு ஜாசிகா தலைமைத்துவத்தின் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். பேரணியை பொறுத்தவரை அவர்கள் கொண்டிருக்கும் நிலைப்பாட்டிலும் குவான் எங் நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும் என்று ஜயித் அமீடி வலியுறுத்தினார். வரும் திங்கட்கிழமை ஏற்கனவே அறிவித்துள்ளது போல் அம்னோ நஜீப் ஆதரவு பேரணியை நடத்தும் என்று இங்கு புறநகர் வட்டார மேம்பாடு அமைச்சின் புத்தாண்டு உரை நிகழ்த்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.